ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப் கருவேப்பிலை, எலுமிச்சம்பழ சைஸில் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வடகம். வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 தோல் உரிச்சு வச்சுருக்கேன். 20 பல் பூண்டு, 2 தக்காளி, 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி அரைக்க வேண்டியதுன்னா அரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல நான் கருவேப்பிலையை அரைச்சிக்கிறேன். பாதியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை ரொம்ப பேஸ்டாட்டாக இல்லாமல் 2 சுற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக துருவின தேங்காவை சேர்த்திக்கலாம். சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அரை டம்ளர் தண்ணி அல்லது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ குழம்பு வைக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். நான் வடகத்தை போடுறேன். வடகம் இல்லாதவங்க கடுகும் வெந்தயத்தையும் போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்ததாக நம்ம வடகத்தை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். வடகம் இல்லைன்னா நீங்கள் வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரலாம். சின்ன வெங்காயம், பூண்டு பல், தக்காளி எல்லாம். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்குங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னலாம் வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் வதக்குனிங்கன்னா போதும். அடுத்ததாக நம்ம பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்குங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. குழந்தைகளுக்கு கருவேப்பிலை ஸ்மெல் ரொம்ப பிடிக்காது அப்படின்னு இல்லாமல் இந்த குழம்பை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நம்ம அரைக்கிறனால கருவேப்பிலை ஸ்மெல் ரொம்ப வருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த குழம்பு புளிக்குழம்பு டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். அடுத்ததாக நான் முருங்கைக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்குங்க. காய்களை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்புல முருங்கைக்காய் தவிர வேறு எந்த காயும் போட வேண்டாம். கருவேப்பிலும் முருங்கைக்காவும் நல்லா மணத்தோட குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு காய் எந்த காய் போட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது.
அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பில் பேஸ்ட்டை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொதிச்சிருச்சு. அடுத்ததாக நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லிட்டை போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, கருவேப்பில் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.